வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஞானம் எது ஞானம் என்று நாம் ஆழ்ந்து சிந்தனை என்ற சோதனையிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு அகத்தாய்வு என்பது போல்தான். எது ஞானம்? ஞானம் என்பது வேதனையிலிருந்து தப்புவது அல்ல. நாம் அந்த வேதனையை புரிந்து கொள்வது. இது ஓஷோ அவர்களது தத்துவ வார்த்தைகள். அதாவது வேதனையிலிருந்து எப்படியாவது ஒதுங்கிவிட வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும், தற்காலிகமாக என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள். அது என்ன ஆகும் என்று சொன்னால், மீண்டும் அந்த வேதனை அதைவிட பெரிதாக வரும். அதாவது இது எப்படின்னா, இப்போ உடம்புல ஒரு சின்ன நோய் இருந்தால் கூட, அந்த நோயினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய வேதனை, அதானே அந்த வேதனை அப்படிங்கிறது 2 வகையில் தான் மனிதனுக்கு வேதனை வரும். ஒன்று உடலிலே நோய், இன்னொன்று உள்ளத்திலே களங்கம். இது 2 தானே. அப்ப அந்த நோயினால் வந்த வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த வேதனை இல்லாமல் இருந்தால் போதும் என்பதைத்தான் இன்று உலக மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள். அப்ப என்ன ஆகுது? விஞ்ஞானம் அந்த வேதனையிலிருந்து விலகி நிற்பதற்கான ஆராய்ச்சிகளை கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து ஆராய்ந்து கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவரை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது, இன்னமும் கண்டுபிடிக்கப் போகிறது. எல்லாமே இந்த வேதனையிலிருந்து தப்புவதற்கான வழிகளைத்தான் அது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான ஞானம் என்பது என்ன அப்படின்னா, அது வேதனையை புரிந்து கொள்வது என்று ஓஷோ சொல்றார். அப்ப இந்த வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பெயர் விஞ்ஞானம். வேதனையை புரிந்து கொள்வது என்பதற்கு பெயர் மெய்ஞானம். மெய்ஞானம் என்பது அதற்குரிய மூலம் என்ன என்பதை உணர்ந்து, அந்த காரணத்தை கண்டு உணர்ந்து, அந்த காரணத்தை மாற்றுவதற்கான மாற்று செயலை செய்வதுதான். அது வேதனையை புரிந்து கொண்டு முழுமையாக அதிலிருந்து வெளியேறுவது. அப்ப இதுதான் ஞானம். சரி. அப்ப அப்படிப்பட்ட நிலையில நாம இந்த ஒரு மனித வாழ்க்கையில் இந்த வேதனைகள் அப்படிங்கிறதுக்கான தொகுப்பு எங்கே இருக்கிறது என்று கேட்டால், அது ஒவ்வொரு மனிதனுடைய கருமையத்திலும் அந்த வேதனைக்கான மூல காரணமாகிய தொகுப்பு என்பது இருக்கிறது. இப்ப அந்த தொகுப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதனுடைய வெளிப்பாடாக, இன்னும் சொல்லப்போனா விளைவாக வரக்கூடியதுதான் நாம் இந்த வேதனைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய வேதனைகள் என்று சொல்லுகிறோம். இந்த தொகுப்பு என்பதுதான் அந்த ஞானம் என்ற இறை உணர்வு பெறுவதற்கான தடையாகவும் இருக்கிறது. இது இருக்கும் வரை அந்த அதாவது இறை உணர்வு என்ற அந்த இறுதி
நிலையை மனிதன் அடைய முடியாது. இதுதான் அதற்கு தடை. மகர்ஷி அவர்கள் இதை ஒரு சாமியம் போல சொல்லுவார்கள். அதாவது மனிதன் மைனஸ் ஆணவம், கன்மம், மாயை இஸ் ஈக்வல் டு இறைவன் என்று சொல்லுவார்கள். அப்ப நம்மிடம் இந்த ஆணவம், கன்மம், மாயை என்ற இந்த 3 தடைகள், மலங்கள் என்று சொல்வார்கள். மும்மலங்கள் என்று சொல்வார்கள். அவைதான் நமக்கு தடையாக இருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். சரி. இப்போ அதை புரிந்து கொண்டு, இதுதான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு, அந்த காரணத்திற்குரிய செயல் மாற்றத்தை செய்வது அப்படிங்கிறது நாம பல்வேறு சிந்தனைகளிலே நாம் செய்து வருகிறோம். இப்போ அதை ஒரு சிறிய உதாரணம் மூலமாக பார்க்கலாம். இப்போ இந்த கர்மவினை என்று சொல்லுகிறோம். கர்மவினை என்பது அது ஒரு முடிச்சு என்று சித்தர்கள் சொல்வார்கள். கர்மவினை என்பதை முடிச்சுக்கள் என்று சொல்வார்கள். ஆ, இதை கூட ஒரு சித்தர் பாடும்போது, முன்னை வினையை முன்னை வினையின் முடிச்சை ஆவிர்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்று ஒரு சித்தருடைய பாடல் இருக்கிறது. முன்னை வினையின் முடிச்சை அவிர்ப்பர் என்று சொல்லுகிறார். அப்ப அது முன்வினை என்பதை, முன்வினைனா நம்மிடம் ஏற்கனவே பதிவாக இருக்கக்கூடிய வினை, அவைகளை முடிச்சுக்கள் என்று சொல்லுகிறார். முடிச்சை அவிழ்ப்பர் என்று சொல்லுகிறார். பின்னை வினையை பிடித்து பிசைவர் என்று சொல்லுகிறார். அது முடிச்சாக மாறாமல் அதை தடுத்து விடுவார்கள். யாரு? எப்போ? சென்னியில் வைத்த சிவனருளால். துரியதவம் செய்யக்கூடிய ஒரு நிலையில், துரியதவம் செய்பவர்கள் துரியத்தில் நின்று பழகும் பொழுது இந்த நிலை அடைய முடியும் என்று அந்த சித்தர் பாடுகிறார். துரிய நிலை என்பது தீட்டா லெவல் 4 to 7 அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு வந்துடும். அங்க வரும்போது இந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்லுகிறார். இப்ப ஆல்பா நிலை என்பது கூட ஆல்பா அலை சூழலில் என்னன்னா, அந்த புலன் வழியாக மனம் சென்று மயங்கி அந்த செயல்களை செய்வது நின்றுவிடும். அப்ப பீட்டா அலைச்சூழல்ல நாம புலன் வழியாக நாம் என்ன பண்ணுவோம்? பொருள்களை தூக்கக்கூடிய ஒரு நிலை, அளவு மீறி தூக்கக்கூடிய நிலையும் அங்குதான் பீட்டா அலைச்சூழல். ஆல்பா அலைச்சூழல் என்பது புலன்களிலிருந்து விடுதலை. அப்ப புலன்களிலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம். மனம் புலன்வழி செல்லவில்லை. ஆனால் அந்த புலன்வழி பெற்ற அனுபவங்கள் பதிவாக இருக்கிறதே, அதிலிருந்து எண்ணங்கள் தோன்றுகிறதே. அந்த எண்ணங்கள் தோன்றுவது அங்கு நடக்கும். ஆல்பா அலையில எண்ணங்கள் தோன்றுவது நடக்கும். ஆனால் அந்த ஆல்பா அலையில அதற்குரிய அந்த பதிவுக்குரிய விளைவு வராது. விளைவு வராது. அதற்குரிய விளைவு எப்போ வரும்னா பீட்டா அலையில தான் வரும். பீட்டா அலை சூழல்ல தான் நம்ம என்ன பண்றோம்? பதிகிறோம். தீய வினை பதிவு என்பது பீட்டா அலை சூழலில் தான் பதிகிறது. ஏன்னா அங்கதான் அளவு முறை மீறுதல் என்பதே நடக்கிறது. அதுவும் பீட்டா அலை சூழல்லையும் இப்ப 14 to 40 அப்படின்னு சொன்னோம்னா 14 to 20 வரை அந்த அளவுக்கு பதிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு அளவு முறை மீறுதல் என்பது இருக்காது. நீங்க 14 to 20 என்ன செய்வோம்? அதுல புலன் வழியாக நாம பொருள்களோடு தொடர்பு கொண்டு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய செயல்கள், அதற்காக பொருள் தேடுதல், இப்படிப்பட்ட செயல்கள் தான் நடக்கும். அது 20 வரைக்கும் அப்படிதான் நடக்கும்.
ஏன்னா பீட்டா அலைச்சூழல்ல செயல்கள் என்று சொன்னால் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான பொருள் தேடுதல் என்பதும் செயல்தான். அதே போல அந்த தேவையை நிறைவு செய்ய இப்ப உணவு பொருளை தேடுவது, உணவை உண்பது, இது எல்லாமே பீட்டா அலைச்சூழல்ல தானே நடக்குது. ஆல்பா அலைச்சூழல்ல இந்த செயல் இருக்காது. அப்ப அந்த தேவையை ஒட்டிய உழைப்பும், தேவையை ஒட்டிய அந்த அ பொருளை பித்தலும் என்பது அந்த 14 to 20க்குள்ள நடக்கும். 20 தாண்டுதுன்னா தான் என்ன ஆகும்? தேவை மீறுதல், மயக்கம் என்பது அங்கதான் நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில செயல்கள் அங்க இருக்கிறது. இப்ப ஆல்பா அலையில வந்துருச்சுன்னு சொன்னா, மனம் ஆல்பா அலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அதற்கு அந்த பதிவுக்கு எது பீட்டா அலையில 20க்கு மேல மயக்கத்தினால் செய்த அந்த செயல்களின் பதிவு இருக்கிறது அல்லவா? அந்த பதிவுக்குரிய விளைவு என்பது ஆல்பா அலையில வராது. ஏன்னு சொன்னோம்னா, அந்த விளைவு என்பது புறத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படித்தானே இருக்கும். அப்ப விளைவு என்பது பீட்டா அலைச்சூழல்ல தான் வரும். ஆல்பா அலைச்சூழல் விளைவு வராது. ஆனால் ஆல்பா அலைச்சூழலில் அதே பதிவு என்னவாக வரும்? எண்ணமாக வரும். எண்ணமாக வரும். அதனால தான் என்ன சொல்றாங்க? அந்த பதிவு எண்ணமாகவும் வராமல் இருக்கும் பொழுதுதான், அந்த பதிவு அந்த செயலிழக்கச் செய்யக்கூடிய, அந்த பதிவுகளை நீக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் செல்ல முடியும். அப்ப எங்க போணும்? துரிய தவம். அப்ப தீட்டா லெவலுக்கு போம்போது எண்ணமும் வராது. அந்த எண்ணங்களற்ற நிலை என்பது தீட்டா லெவல்ல இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு அனுபவம் உண்டு. அந்த தீட்சை கொடுத்து ஆக்னை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அது காலத்தால் அது நிக்கும்னு சொல்லிருவாங்க. துரியதவம் எடுத்த பிறகுதான் நிக்கும். அப்ப துரியதவம் என்பதில் அந்த எண்ணங்களுக்கும் இடமில்லை. அப்ப அங்க வரும்போது என்ன ஆகும்? அங்கதான் இந்த முடிச்சு அவிழ்க்கப்படும். அவளுக்கு அந்த அந்த செயல் மாற்றம் என்பது துரியத்துல தான் வரும். அதனாலதான் மகர்ஷி தற்சோதனையை எங்கு தொடங்க வேண்டும் என்று அவர் அகத்தாய்வு பயிற்சி என்று வைக்கிறாரோ, அந்த இடத்துல துரிய தவம் கொடுத்துட்டு தான் அகத்தாய்வு பயிற்சி சொல்வார். அகத்தாய்வு 1 தொடங்குற போதே துரிய தீட்சை, துரிய தவம் செய்துவிட்டுத்தான் தொடங்க வேண்டும் என்று சொல்வார். பொதுவாக மகரிஷி அவர்கள் எந்த சத்சங்கம் கொடுத்தாலும் ஒரு சிறிய அளவில் ஒரு துரிய தவம் செய்துவிட்டுத்தான் சத்சங்கம் எடுப்பது வழக்கம். ஏன்னா துரிய தவம் என்ற ஒரு நிலைதான் செயல் மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப துரியதவம் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து காலை மாலை 2 நேரமும் துரியதவம் ஏற்ற இருக்கிறோம். ஆழ்ந்த துரியதவம் ஏற்ற இருக்கிறோம். காலை 5 மணி, மாலை 6 மணி, இந்த 2 நேரங்களிலும் அந்த தவம் ஏற்ற இருக்கிறோம். சரி, அப்ப அதை முடிச்சு என்று சொல்லுகிறார்கள். சரி, இப்ப அந்த முடிச்சு அவிழ்ப்பர் என்று அந்த சித்தர் பாடிவிட்டார். இப்ப நாம அந்த பதிவை நாம் எப்படி நீக்குகிறோம் என்பதை இப்போ ஒரு உதாரணமாக பார்ப்போம். நாம எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு செயல்தான் அந்த கர்ம வினையாக பதிகிறது. இது நல்லா இந்த இடத்த கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடம் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த புரிந்து கொள்ளுதல் வேதனையை புரிந்து கொள்வதுதான் ஞானம்னு ஓசோ சொன்ன மாதிரி, இந்த இடத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல்தான் கர்மவினை என்று பதிகிறது. இது நல்ல ஞாபகம் வச்சு. சரி, அப்ப அந்த கர்மவினையினுடைய அந்த பதிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் ஒரு செயல் செய்துதான் அந்த பதிவு நீக்க முடியும். ஒரு செயலால் வந்த பதிவை ஒரு செயலால் தான் அதை நீக்க முடியும். செயல் இல்லாமல் அதை நீக்க முடியாது
இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தவம் செய்தால் இந்த கர்ம வினையெல்லாம் அழிந்துவிடும், இந்த தவம் செய்தால் கர்ம வினையெல்லாம் அழிந்துவிடும் என்று சொல்வது அதை முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலை என்பதை வேதாத்திரிய அன்பர்கள், உங்களுக்கு தெரிந்த வேதாத்திரிய அன்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து கோடிக்கணக்கான வேதாத்திரிய அன்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதை தவறாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். துரிய தவம் செய்தால், துரியாதீத தவம் செய்தால் இந்த கர்ம வினையெல்லாம் அழிந்துவிடும் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு செயல் செய்து ஒரு பதிவை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் இன்னொரு செயல் செய்யாமல் அந்த பதிவை நீக்க முடியாது. இது ஒரு சூத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப தவம் என்பது ஒரு செயலா? இல்லை, தவம் என்பது செயல் அல்லவே. நம்ம என்ன பண்றோம்? ஆல்பா நிலைக்கு போயிடுறோம், துரியத்துல தீட்டா லெவலுக்கு போயிடுறோம், 4 to 7ன்னு போறோம். அங்க போகும்போது உடல் உணர்வே அற்ற ஒரு நிலை அப்படிங்கிற அளவுக்கு போகும். 4 போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா. அப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அற்று இருக்கும்போது, எண்ணங்களே இல்லாத நிலை அது. அப்ப எப்படி செயல் வராங்க? அது எப்படி செயலாக மாறும்? செயல் எப்பொழுது செயலாக மாறுகிறது? எண்ணம் தான் சொல்லாகவோ செயலாகவோ மாறுகிறது. எண்ணம் இல்லாமல் செயல் இல்லை. அப்ப எண்ணம் என்பதுதான் சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது. அப்படிங்கும்போது அந்த தியானம் என்பதில் எண்ணம் என்பதே இல்லை. எங்க துரிய தவத்துல எண்ணமற்ற நிலை என்ற நிலைக்கு போறோம். எண்ணமே இல்லாமல் இருக்கும்போது அங்க எப்படி செயல் நடக்க முடியும்? இல்லை. அப்ப ஒரு செயலால் பதிந்த பதிவு வெறும் தியானம் செய்வதனால் அது தீராது என்பதை ஆணித்தரமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த வேதாத்திரிய அன்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன், 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும், அதற்கு முன் மகரிஷி அவர்களிடம் அவர் ஆழியார்ல வாக்கிங் வந்துட்டு அந்த புல்வெளியில சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரிடம் நேரடியாக கேட்டு தெளிவு பெற்ற பதில். அதனால நான் ரொம்ப அடிச்சு சொல்லுவேன், நிறைய கேள்விகளை மகரிஷியிடம் நேரடியாக கேட்டு அதற்குரிய பதிலை வாங்கி இருக்கிறோம். அந்த பதிலையே இப்பொழுது மாற்றி சொல்லக்கூடிய வேதாத்திரிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், நேரடியாக மகரிஷி சொன்னது என்று. அப்ப இந்த தவம் அப்படியே அந்த பதிவை அழித்து விடுமா என்றால் அழிக்காது. ஆனால் அந்த தவம் செய்தால் இந்த கர்மவினை நீங்கும் என்று மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு பாடல் எழுதியிருக்கிறார்கள். ஆக்கினை தவம் செய்தால் ஆகாமிய கர்மம் போகும், துரிய தவம் செய்தால் பிராரத்த கர்மம் விலகும், துரியாதீதம் செய்தால் சஞ்சித கர்மமும் விலகும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இப்போ ஆக்கினை தவம் செய்தால் ஆகாமிய கர்மம் விலகும் சொல்லியிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆகாமிய கர்மம்னா என்ன? ஆகாமிய கர்மம்னா இனிமேல் செய்ய போகிற ஒரு கர்மவினைக்கான செயல். செய்ய போகிற கர்மவினை இல்ல, செயல் தானே. ஒரு செயல் தானே கர்மவினையாக மாறுகிறது. அப்ப இப்போ ஒரு கர்மவினை பதியக்கூடிய மாதிரியான ஒரு செயலை செய்வது என்பதுதான் ஆகாமிய கர்மம். இப்ப ஆக்கினை தவம் செய்தால் ஆகாமிய கர்மம் போகும்னா நம்ம ஆக்கினையில என்ன நடக்குது? புலனிலிருந்து விடுபட்டு விடுகிறது மனம். புலன் வழியே போகல. புலன் வழி போனாதானே இங்கே என்ன ஆகும்? அந்த அளவு முறை மீறி அனுபவம் என்பது வரும். அங்க புலன் வழி போவே இல்லையே. அப்ப
அக்னி தவம் செய்யும் போது என்ன ஆகிறது? அந்த செயல் நிறுத்தப்படுகிறது. அப்ப அது என்ன ஆகுது? பதியாமல் நிற்கிறது. ஆகாமி கர்மம் போயிருச்சா? இது தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்னி தவம் செய்தால் புலனிலிருந்து விடுதலை பெறுகிறது மனம். அப்படிதான் போகிறது. சரி, துரிய தவம் செய்யும்போது பிராரப்த கர்மம், துரியாதீதத்துல சஞ்சித கர்மம்னு வச்சுக்குவோம். இப்ப துரிய தவம் செய்யும்போது இந்த பிராரப்த கர்மம் விலகும் என்று எழுதியிருக்கிறார். எப்படி விலகும்? இது ஏற்கனவே பதிவாகி விட்டது. அது ஆகாமி கர்மம் இன்னும் பதிவு ஆகல. இது ஏற்கனவே பதிவாகி விட்டது. அப்ப பதிவாகி விட்டது என்று சொன்னால் அது என்னாகும்? அதை செயலிழக்க செய்ய வேண்டும். அப்ப ஒரு செயல் செய்து ஒரு பதிவை ஏற்படுத்தி விட்டால் இன்னொரு செயல் செய்துதான் அதை மாற்ற முடியும்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த துரிய தவம் எதற்கு உதவுகிறது என்று சொன்னால், துரிய தவம் செய்ய 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 அங்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், அதாவது நமது மனதுக்கு நல்லவைகள் நல்லவைகளாகவே தெரியும். தீயவைகள் தீயவைகளாகவே தெரியும். அளவுமுறை மீறப்போகிறோம் என்றால் அளவுமுறை மீறப்போகிறோம் என்பது தெரியும். யாருக்கு? துரியதவம் செய்பவருக்கு. துரியதவம் செய்யாதவருக்கு அளவுமுறை மீறுகிறோம் என்பதே தெரியாது. அதான் மயக்கம். அப்ப துரியதவம் என்ன செய்கிறது? அந்த மயக்கத்திலிருந்து ஒரு விழிப்பு நிலையை கொடுக்கிறது. கொடுக்கிறது. அப்ப தீயது தீயதாக தெரியும். தீயது தீயதாக தெரியும். நல்லது நல்லதாக தெரியும். ஆனா துரியதவம் செய்யறதுக்கு முன்னாடி நல்லதெல்லாம் தீயதாக தெரியும். தீயதெல்லாம் நல்லதாக தெரியும். மாறி இருக்கா? இதை மாற்றுவதுதான் இந்த தவம். அப்ப இது என்னத்தை மாத்துது? என்னத்தை மாத்துதுன்னு எண்ணத்தை மாற்றுகிறது. எண்ணத்தை மாற்றுது, எண்ணத்தை மாற்றுகிறது. அப்ப எண்ணம் மாறும்போது செயல் மாறுகிறது. செயல் மாறும்போது அங்க என்ன ஆகிறது? தீயது தீயதாக தெரியும் போது தீய செயல்களை செய்வதில்லை. அப்ப என்ன பண்ணிரும்? புதிதாக பதிவு ஏற்படுத்தாமல் நிறுத்தி விடுகிறோம். நல்லது நல்லதாக தெரியும் பொழுது அந்த நன்மையான செயல்களை செய்கிறோம். அந்த செயல்தான் அதை என்ன ஆகிறது? அந்த கர்ம வினையை அளிக்கிறது. அப்ப இந்த எண்ணம் இவ்வாறு வெளிப்படைந்து செயல் மாற்றம் அடைவதற்காக தவம். அப்ப தவம் சென்றால் இந்த மாற்றம் நடக்கும், செயல் மாற்றம் நடக்கும் என்பது அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. சரி, அப்ப அப்ப மகரிஷி எழுதுனது சரிதானா? மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? ஆமா, தபம் செஞ்சா செயல் மாற்றம் வந்துரும்ல. அப்ப கர்மவினை கழியும்ல. அதை வைத்துத்தான் நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நாங்கள் அவரிடம் மீண்டும் கேட்கிறோம். இவர்கள் தவம் செய்தேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களிடம் செயல் மாற்றமே இல்லையே சாமி. இத்தனை வருடமாக தவம் செய்கிறோம் என்று சொல்றார். ஆனால் மன்றத்துக்கு வரும்போது என்னென்ன தப்பு பண்ணாரோ, என்னென்ன தவறுகள் எல்லாம் பண்ணாரோ, என்னென்ன பிளாக்ல பண்ணாரோ எல்லா வேலையும் அவர் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கார். செயல்ல மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்டா அப்ப சொல்றாரு, செயல் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அவர் தவம் செய்யவில்லை என்று அர்த்தம். அப்ப என்ன சொல்றாரு? தவம் செய்தவருக்குத்தான் அந்த வினை கழியும். அப்ப என்ன பண்றோம்? நாமெல்லாம் இத்தனை வருடமாக நாங்கள் துரியாதீதம் செய்கிறோம், துரிய தவம் செய்கிறோம். எங்களுக்கு நேரம் பதிவெல்லாம் கழிஞ்சிருக்கும். செயல் மாற்றம் வந்துருச்சா? அப்ப ஒரு மனிதன் உண்மையாக தவம் என்பது அவனுக்கு நிலை கொண்டுள்ளதா என்பதை பார்க்கிறதுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், அவன் செயல் மாற்றம் அடைந்து விடுவான். தேவையை தேவை அளவுக்குள் நிறுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் அவனுக்கு வந்திருக்கும். பொருள் மீது இருக்கக்கூடிய நாட்டம் குறைந்திருக்கும். இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற அந்த ஒரு நிலை, அந்த மயக்கம் அவனிடம் இல்லாமல் இருந்திருக்கும். ஓரளவுக்கு அவன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறியிருப்பான். அதற்கு நீ உடனே என்ன நினைக்கக்கூடாது? ஒரு இவர் தவம் பண்ணார்னா அதுல இருந்து டோட்டலா அந்த செயல்ல இருந்து டோட்டலா மாறி இப்படி வந்தாத்தான் அப்படின்னு அப்படி பார்க்க கூடாது. ஒரு மனிதன் எந்த நிலையிலிருந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கிறான், அதுதான் அந்த தவத்துக்கான அடையாளம்.
ஒரு மனிதன் மயக்கத்தில் 90% இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தவம் செய்து துரிய தவம் செய்து 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 இப்ப அவன் 60% குறைஞ்சிருக்கான்னு அப்ப அந்த 90ல இருந்து 60க்கு வந்ததுங்கிறது அந்த செயல் மாற்றம் தான். அதுக்காக இவர் இன்னொருத்தர் ஒரு 50ல இருந்தவர் துரிய தவம் பண்றாரு. 2 பேரும் ஒன்னாதான் மன்றத்துக்கு வந்தாங்க. அந்த 50ல இருந்து அவர் 20க்கு வந்துட்டாரு. அந்த 20க்கு வந்துட்டாரு. மயக்கத்தில் 20% தான் இருக்கிறார். இந்த 20க்கு வந்தாதான் நீ தவம் பண்ற நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு கிடையாது. அப்ப ஒவ்வொருவரும் தவம் செய்கிறாரா இல்லையா என்பதை மற்றவர்கள் எப்படி கணிக்க முடியும் என்று சொன்னால், அவர்கள் இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது எவ்வளவு மாறி இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் கணிக்க முடியும். அப்ப இதுக்குதான் மகளிர் சொல்லுவாங்க, நம்ம தவம் செய்யறோமா இல்லையாங்கிறதுக்கான டெஸ்ட் எங்க சொல்லணும், வீட்டுல போய் கேளு அப்படிம்பாங்க. அவங்க மனைவியிடம் கேளும்பாங்க. மனைவிக்கு மாற்றம் இருக்கிறது என்று கணவனிடம் கேளு அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்குத்தான் இந்த தவம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு, அந்த மாற்றம் அங்கதான் தெரியும். அந்த மாற்றம் இருந்தால் அந்த மாற்றத்துக்கு தகுந்த அளவுக்கு அங்கு என்ன ஆகும், அந்த கர்மவினை கழியக்கூடியது நடக்கும். அப்ப தவம் செய்தால் செயல் மாற்றம் அங்கு நடக்க வேண்டும். செயல் மாற்றம்தான் அதை கழிக்கும். தவம் நேரடியாக இதை அளிக்காது. மகரிஷி அவர் வாயால சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்ப தவம் செய்தால் போதும் என்று அப்படி இது மக்கள் எப்படின்னா சுலபமாக என்ன பண்ணிக்கிறாங்க, காலையில 1 மணி நேரம் துரிய தவம் பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் போய் நம்ம செய்ய வேண்டியது நம்ம எப்பயும் போல செய்யலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த துரிய தவம் ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்னு, அது ஏன் செயல் மாற்றம் வரல, துரிய தவம் ஏன் செயல் மாற்றத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா, இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டும், வாழ்க்கையில் என்னென்ன உங்களுடைய தேவை இருக்கிறது, அதையெல்லாம் நினைத்து கொண்டு தவம் செய்துங்கள் என்று ஆசிரியர்கள் இப்பொழுது தவறான வழி நடத்தல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அப்ப என்ன ஆகும், அந்த வாழ்க்கையின் தேவையை நிறைவேற்றுவதற்குரிய செயல்களை செய்வதற்குத்தான் அதற்கு அந்த தவம் ஊக்கம் கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், அப்ப அது வருவதற்குரிய செயலை செய்வீர்கள், ஆனால் அந்த செயல் முழுதும் கர்ம வினையாக மாறிவிடும். நீங்கள் யாராவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைக்கு அதை கேட்பதற்காக தவம் செய்யுங்கள் என்று சொன்னால், நல்லா பாருங்க, வாழ்க்கையின் தேவையை பெறுவதற்கு தவம் செய்து இயற்கையிடம் கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இல்லை. இதை 3 தடவை அழுத்தி சொல்லிட்டு, நீங்க தவம் செய்து ஏதாவது கேட்கிறீர்கள் என்று சொன்னால், பெறுவது என்று சொன்னால், அது தேவையை மீறியதாகத்தான் 100% இருக்கும். தவத்துல சில பேர் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வேதனைகள் குறையணும்னு கடவுள்கிட்ட வேண்டலாம், தியானத்துல ஒரு சங்கல்பம் வைக்கலாம். அப்படி வச்சோம்னா அந்த வேதனையை கூடுவதற்குரிய செயலை நிறுத்துவதற்கு அது சங்கல்பமாக அமையும். ஆனால் நாம் தேவை என்று ஒரு லிஸ்டை வச்சுக்கிட்டு அதை பெறுவதற்காக தவம் செய்வதோ, கோயில்ல போய் இறைவனிடம் வேண்டுவதோ என்பது தவறான ஒரு உதாரணமாக இருக்கும். அப்படி செய்யறதுனாலதான் இங்க தவம் செய்தாலும் செயல் மாற்றம் வருவதில்லை. ஏன், இந்த தவம் என்ன பண்ணும், நீங்க அங்க என்ன சங்கல்பம் வச்சீங்களோ அதுக்குரிய செயலை செய்வதற்கான ஒரு ஊக்கத்தை அது கொடுத்து விடும். தவத்தின் மூலமாக நீங்க பெறுவதுனாலும் பெறலாம், தவம் செய்து எதையும் பெற வேண்டும் என்றாலும் பெறலாம். அது என்ன அது கொடுத்துரும். என்ன சார் தவம் கொடுத்துரும் அப்படின்னா, நீங்க அது என்னென்ன அதற்குரிய விளைவையும் கொடுத்து விடும். அதுதான் இயற்கை. அப்ப இந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல எப்படி தவமாக இருக்க வேண்டும். அங்க என்னது சங்கல்பம் அப்படின்னு சொன்னா, மகரிஷி என்ன சங்கல்பம் கொடுத்துருக்காங்க, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் வங்கி வரும். அது நிறை செல்வம் கொடுத்துருக்கிறாரே. அப்ப கேட்ட நிறை செல்வம் நீங்க சொல்றீங்க, அதை தானே சாமி நாங்க கேட்கிறோம். அது நிறைய செல்வம் இல்லப்பா, நிறை செல்வம், தேவை நிறைவு செய்யக்கூடிய செல்வம், அதுதான் நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அப்ப அந்த அடிப்படையிலே அந்த ஒரு செயல் செய்துதான் அதை மாற்ற
வேண்டும் என்பதை இன்று தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செயல் செய்து முடிச்சு விழுந்திருக்கிறது என்று சொன்னால், இன்னொரு செயல் செய்துதான் அதை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அதை ஆணித்தரமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு கர்ம வினை என்று சொல்றோம் இல்லையா? அதை நம்ம இப்ப எப்படி ஒரு உவமையாக புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு விறகு கட்டு, அதாவது ஒரு ஒரு 15 விறகு அல்லது 10 விறகு அப்படி வருது. என்ன பண்றோம், அ ஒரு கயிறு வச்சு நல்லா இறுக்கி கட்டியிருக்கோம்னு வச்சுக்கங்க. அது ஒரு விறகு கட்டு. இப்போ அது அந்த விறகு கட்ட அந்த கயிற வச்சு டைட்டா எப்படி பண்ணியிருப்போம்? டைட்டா முடிச்சு போட்டுருவோம். டைட்டா முடிச்சு போட்டுருவோம். இது மாதிரி ஒரு விறகு கட்டு முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். இந்த எஜமான் படத்துல அந்த ஆலங்குச்சிய கட்டு கட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அதுல அ பல்லு விளக்குறதுக்காக அவரு அப்படி அத ஒரு அந்த சீன்ல வந்து நெறைய விழுத வந்து கட்டு போட்டு அப்படி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அப்ப குச்சிகளாக வைத்து இறுக கட்டிட்டோம். டைட்டா கட்டிட்டோம். இப்ப இதுதான் ஒரு பாவ வினை என்ற முடிச்சுன்னு வச்சுக்கங்க. அது நல்லா முடிச்சு போட்டோம். முடிச்சு போட்டோம். இப்ப அந்த கட்டுக்குள்ள எத்தன இருக்கு? ஒரு 15 விறகு இருக்கு. ஒரு கட்டுல 10 இருக்குது. ஒரு கட்டுல 25 இருக்குது. இது என்ன, ஒரு கட்டு பெருசா இருக்கு, ஒரு கட்டு சின்னதா இருக்கு, ஒரு கட்டு அதோட சின்னதா இருக்கு. பல சைஸ்ல இருக்கே கட்டு. அது உள்ள எத்தன விறகு இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி கட்டு. அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப இது என்ன இருக்கு? ஒரு கயிறு போட்டு இறுக்கி கட்டப்பட்ட ஒரு முடிச்சு போட்ட அந்த கட்டு. அவிக்க அவிழ்க்க இயலாத அளவில் கயிற்றால் இறுக கட்டி முடிச்சிடப்பட்ட விறகு கட்டு. அப்படின்னு வச்சுக்கங்க. அப்படின்னு வச்சுக்கங்க. சரி. இப்ப அந்த முடிச்ச அவுக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய கட்டு. ஏன்னா, அந்த முடிச்சு யார் போட்டது? இறைவன் போட்டது. இறைவன் போட்ட முடிச்சு. இப்போ அதுல ஏன் ஒரு கட்டுல 15 இருக்கு? ஒரு வினை அப்படின்னு சொன்னோம்னா, அதுல ஒரு விறகு தானே இருக்கணும். அப்படின்னு இல்ல. இது எப்படின்னா, இப்போ ஒரு துன்பம் கொடுக்கிறோம். ஒரு துன்பம் கொடுக்கிறோம். அதே துன்பத்தை அது என்ன ஆகுது? அதையே மீண்டும் எண்ணமாக வந்து, மீண்டும் அதே துன்பத்தை குடுக்குறோம். அப்ப என்ன ஆயிரும்? ஒரு விறகு அதிலிருந்து எண்ணம் வருகிறது. அது மீண்டும் அதே துன்பத்தை கொடுக்கும்போது 2 விறகா மாறிருது. அதே செயலை மீண்டும், மீண்டும் செய்து என்ன பண்றோம்? 10 விறகு, 15 விறகு, 25 விறகு. இது மாரி அந்த கட்டுக்கள் பெருசாவும், சின்னதாவும் இருக்கு. சில தவறுகளை நாம் என்ன பண்ணுவோம்? திரும்ப, திரும்ப, திரும்ப செய்வோம் அல்லவா? அப்ப திரும்ப, திரும்ப, திரும்ப செய்யறதுனால தான் இது என்ன ஆயிருது? பல விறகுகள் இருக்கக்கூடிய கட்டு போல ஆகிவிடுகிறது. அப்படிதான் இருக்கிறது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையினுடைய அ ஒரு முடிச்சு. சரி. இப்ப என்னாச்சு? இப்போ அ இந்த முடிச்ச என்ன பண்ண முடியல? அத அவுக்க முடியாத முடிச்சு. இறுக கட்டிய முடிச்சு. இப்ப என்ன பண்ணணும்? அப்படின்னா, இப்ப நாம என்ன பண்றோம்? இதத்தான் நம்ம பாவப்பதிவுன்னு சொல்லிட்டோமா? கர்ம வினை என்று சொல்லிட்டோமா? ரைட். இப்ப என்ன பண்றோம்? இது எதனால் இந்த முடிச்சு விழுந்தது? ஒரு செயலால் விழுந்தது. எந்த செயலால்? துன்பம் கொடுக்கும் செயலால் விழுந்தது இந்த முடிச்சு. இப்ப என்ன பண்றது? மற்றொரு செயலால் தான் அதை மாற்ற முடியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்ப என்ன பண்றோம்? அந்த கட்டு இருக்குல்ல, அந்த விறகு கட்டு இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுங்க, அந்த கயிறுக்கு பக்கத்துல அந்த கயிற நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அது இப்ப எல்லாம் இந்த டேப் போட்டு விட்டாங்கன்னா, அத என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. கத்தரிக்கோல வச்சு வெட்டி தான் எடுக்கிறோம். முன்னாடியெல்லாம் நம்ம கயிறுல முடிச்சு போடுவோம். இப்ப எல்லாம் அது பிரிக்க அது முடிச்சு அவுக்க முடியாத முடிச்சு. அது இறைவன் போட்ட முடிச்சு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம? அதுக்கு பக்கத்திலேயே, அந்த கயிறுக்கு பக்கத்திலேயே அந்த கட்டுல இன்னொரு கயிறு போடுறோம். இன்னொரு கயிற போட்டு என்ன பண்றோம்? அப்படி இறுக்குறோம். இறுக கட்டுறதுக்காக இறுக்குவோம் இல்லையா? அதுபோல இறுக்குறோம். ஆனா நம்ம என்ன பண்ணல? முடிச்சு போடல. முடிச்சு போடுற வேலையை இறைவன் தான் பண்ணுவார். முடிச்சு போட்டா அது கர்ம வினை. இப்ப நம்ம என்ன பண்றோம்?
இன்னொரு கயிறை இருக்க கட்டுகிறோம். இருக்க அதுல பக்கத்துல கட்டுறோம். அதுக்கு பேர் தான் புண்ணிய செயல் அப்படின்னு வச்சுங்க. ஏற்கனவே முடிச்சு விழுந்தது பாவச் செயல். இப்ப நம்ம செய்யறது என்ன? புண்ணிய செயல். புண்ணிய செயல்ங்கிறது என்ன? துன்பம் போக்கும் செயல். துன்பம் கொடுக்கும் செயல் பாவம், துன்பம் போக்கும் செயல் புண்ணியம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பேசியது. இப்போ ஒரு புண்ணியம் என்ற ஒரு செயலை செய்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா, அந்த கட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு கயிறால் அப்படியே அதை இறுக்குகிறோம். இறுக்குகிறோம். எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம். நல்லா அதற்கு அந்த பாவம் செய்த அளவுக்கு தகுந்தாற் போல் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாவம்ங்கிறது ஒரு துன்பத்தை கொடுத்ததல்லவா? நாம இதெல்லாம் பல கணக்கு போட்டு நிறைய தடவை பேசிட்டோம். அதனால இப்ப இந்த உதாரணத்தோட போயிருவோம். ஒரு துன்பம் இவ்வளவு டிகிரியில துன்பம் கொடுத்துருக்குறோம். 3000 டிகிரி துன்பம் கொடுத்துருக்குறோம். அப்ப துன்பம் போக்கணும்னு சொன்னாலும் அந்த 3000 டிகிரி துன்பம் போக்கணும்ல. இப்ப 3000 டிகிரியில ஒரு முடிச்சு போடப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 3001 டிகிரி புண்ணியம் துன்பத்தை போக்குகிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கங்க. அப்ப என்னாச்சு? இப்ப 1 டிகிரி கூட இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கயிறு அப்படி இருக்கிறோம். அது 3000 டிகிரிக்கு 1 டிகிரி அப்படி கூட ஒரு நூல் கூட இருக்குல்ல அந்த இருக்கும். ஆனால் நீங்க முடிச்சு போடாதீங்க. முடிச்சு போடல. சும்மா இருக்கிறோம். அப்ப அப்படி இந்த கயிறு இருக்கும்போது அந்த முடிச்சு உள்ள கயிறு என்ன ஆகும் அப்படிங்கிறோம்னா, அது தளர்ந்து விடும். தளர்ந்து விடும். ஒரு லூஸ் ஆயிரும். லூஸ் ஆயிரும். இத அப்படி இறுக்கிட்டு ஒரு விறக உருவினீங்கன்னா உருவிடலாம். அவ்வளவுதான். நாம இன்னொரு கயிறுல முடிச்சு போடல. ஆனா என்ன பண்றோம்? அந்த முடிச்சினுடைய இறுக்கத்துக்கும் சற்று மேலாக அதை இறுக்குகிறோம். இதுதான் நாம் செய்யக்கூடிய புண்ணிய செயல். அப்ப புண்ணிய செயல் அதுக்கு அளவா இருக்கணும். அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். எவ்வளவு துன்பம் கொடுத்தோமோ அந்த அளவுக்கான துன்பம் போக்குனா தான் அது போகும். அப்ப அப்படி அந்த கயிறை இருக்கும்போது இந்த முடிச்சு இருக்கக்கூடிய கயிறு தளர்வாகி விடுகிறது, தளர்ந்து விடுகிறது, கேப் கிடைச்சிடுது. அப்ப ஒரு கட்டையை உருவி ஒரு விறக உருவிட்டோம். வந்தாச்சா? இப்ப என்னாச்சு? ஒரு விறகு வெளியே வந்துருச்சு. ஒரு தடவை நம்ம செஞ்சு பதிஞ்ச பதிவு ஒரு விறகுன்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சிருக்கிறோம். ஒரு விறகு எடுத்தாச்சு. இப்ப இந்த புதிய கயிறை ரிலீஸ் பண்ணிருங்க. ரிலீஸ் பண்ணிருங்க. இப்ப என்னாச்சு? மொத்த அந்த பாவப்பதிவினுடைய அந்த கட்டு என்னாச்சு? கட்டு முடிச்சு அவுக்க முடியல. முடிச்சு அப்படியே தான் இருக்கிறது. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, மகரிஷி சொல்லுவாரு, அந்த பாவப்பதிவு அங்கேயே தான்ப்பா இருக்கு. ஆனா அது ஒண்ணும் செய்யாதும்பாரு. என்னாச்சு? இப்ப இந்த முடிச்சோட அந்த கயிறு இருக்குது. ஆனா ஒரு கட்டைய எடுத்துட்டீங்க. இங்க இறுக்கி. இப்ப என்னாச்சு? லூஸ் ஆயிருச்சு. இனிமேல் எல்லா கட்டையும் எப்படி எடுக்கலாம்? அப்படியே எடுக்க 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 வந்துரும். அவ்வளவுதான். லூஸ் ஆயிரும். நல்லா இந்த உதாரணத்தை நல்லா பாருங்க. இப்ப இத கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப உலக பற்றுகளால் கட்டுண்டுள்ள நாம் இந்த உலக பற்றுக்கள்னால தான் இந்த முதல் முடிச்சு வந்துச்சு. இறைவனை பற்றி நமது கட்டுக்களிலிருந்து விடுபடலாம். அப்ப இந்த முதல்ல வந்த முடிச்சு இருக்கே, அது உலக பொருள்களின் மீது பற்று வைத்ததனால் ஏற்பட்ட அந்த முடிச்சு கட்டு. கலட்ட முடியாத கட்டு. இறைவன் மீது அதே பற்றை நாம் திருப்பும் போது இந்த கட்டு என்ன ஆயிருது? அகன்றது. இப்ப நம்ம 2வது கயிறு போய் கட்டமே, அது இறைவன் மீது போடப்பட்ட கட்டு, பற்று அப்படின்னு வைக்கிறாங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இறைவன் மீதுன்னு சொன்னோம்னா, இறைவனின் தன்மையாகிய அன்பும் கருணையின் அடிப்படையில செய்யக்கூடியதுதான் புண்ணியம். புண்ணியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அன்பின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையில் கருணையாக மாறி செய்வதுதான் புண்ணியம்.
அன்பு என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல், கருணை என்பது துன்பம் போக்குதல். அப்ப அந்த இறை தன்மையின் அடிப்படையில் செய்யக்கூடியது அப்படின்னு வருது. அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப அந்த முடிச்சு இருக்கக்கூடிய அந்த கயிறு அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் என்னாட்டிட்டோம்? ஒரு கட்டைய உருவிட்டோம். ஒரு கட்டைய உருவிட்டோம். இப்ப என்னாச்சு? மீதி அங்க இப்ப ஒரு 15 விறகுல 14 விறகு தான் இருக்குது. அப்ப என்னாச்சு? ஒரு விறக உருவியாச்சு. அது போயிருச்சு வெளியில. மீதி 14 விறகு இருக்கு. அது அங்கதான் இருக்குது. ஆனால் அதற்கு விளைவு வராது. ஏன் என்று சொன்னால், அந்த முடிச்சு இறுக்கம் தளர்ந்து விட்டது. அதத்தான் நம்ம என்ன பண்றோம்? செயல் இழந்து விட்டது என்று சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 14 கட்டம் என்ன பண்ணும்? அதுக்கு விளைவு கிடையாது. ஆனால் அது எண்ணமாக வரும். இவ்வாறு அந்த முடிச்சு தளர்ந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த பதிவிலிருந்து வரக்கூடிய எண்ணம் எண்ணமாக வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தை நம் எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சியின் மூலமாக இது தீய எண்ணம், இதை நான் செயல்படுத்த மாட்டேன் என்று விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது என்ன ஆகிவிடும்? அது வெளியேறிவிடும். நம்மை விட்டு வெளியேறிவிடும். அது கர்மயத்திலிருந்தே விலகி ஓடிவிடும். ஓடிவிடும். ஏன்? அதற்கு ஏற்கனவே என்னாச்சு? நம்ம அந்த இறுக்கி கட்டி ஒரு கட்டை எடுத்துட்டோம். அதுக்கு உரிய அதை செயலிழக்க செய்து விட்டோம். இது அதாவது வெடிக்காத குண்டு. இது செயலிழக்கப்பட்ட வெடிக்காத குண்டு. இப்போ தீபாவளிக்கு பூ தொட்டி வைப்பாங்க. பூ தொட்டி எரிஞ்சு முடிச்சு அது எல்லாமே அப்படியே அங்கேயே ரோட்லயே விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பார்க்குறாங்க, இது என்ன பூத்தொட்டி இருக்கு? இது எரிஞ்சு முடிஞ்சது. அப்ப என்ன பண்ணிடுறோம்? காலால எத்தி தூக்கி வெளியே தள்ளி ஓரத்துல தள்ளி விட்டுறோம் இல்லையா? அதுபோல இது என்ன ஆயிரும்? இது எண்ணமாக வரும். அதை நாம் செயலாக மாற்றவில்லை என்று சொன்னால் அது வெளியேறிவிடும். அப்ப இந்த 14 எண்ணங்கள் வருகிறது, 14ம் வெளியில போயிடுச்சுன்னா டோட்டலா அது என்னாச்சு? அழிஞ்சே போச்சு. அப்ப முதல்ல நாம புண்ணியம் செய்யும் போது, புண்ணிய செயல் செய்யும் போது அது முழுமையாக அழிவதில்லை. அழிவதில்லை. அப்ப அந்த கட்டு தளர்ந்து விடுகிறது, லூஸ் ஆகிறது, செயலிழந்து விடுகிறது. அதன் பிறகு எண்ணமாக மட்டும் வரும், விளைவு இல்லை. அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் அதை செயலாக மாற்றாமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது வெளியே ஓடிவிடும். ஏன்னா இங்க வேலை இல்லை. அதுக்கு என்ன வேலை இல்லை? விளைவு கொடுக்க வேண்டிய வேலை இல்லை. அது வெளியேறிவிடும். அந்த எண்ணம் வெளியேறிவிடும். சரி, அந்த எண்ணம் வெளியேறி எங்க போகும்? அது பிரபஞ்சத்துல கலந்துரும். பிரபஞ்சத்துல கலந்துரும். இதே மாதிரி செயலை செய்ய வேண்டும் என்று ஒருத்தன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் அல்லவா? அவனிடம் போய் சென்று அது ஏதாவது ஒரு அந்த செயலுக்கு உறுதுணையாக இருந்து உதவியாக இருந்து செயலை செய்ய வச்சிடும். அப்ப அப்படி போயிடும். நம்மிடம் இருந்து விலகிவிடும். விலகிவிடும். இப்போ இப்படி ஒரு ஒவ்வொருவரிடமிருந்தும் எண்ணம் எழுந்து விட்டால் அது செயலாக மாறவில்லை என்று சொன்னால் மகரிஷி ஒரு இடத்துல என்ன சொல்லிடுறாரு? எண்ணம் எழுந்தது என்றால் அது செயலாக மாறித்தான் ஆகும் சொல்றாரு. ஆனா நம்ம செயல்படுத்தல. ஏன்? அது மீண்டும் கர்மவினை ஆயிரும். ஆனால் நம்ம செயல்படுத்தல. ஆனால் அது வெளியில போனோடனே யாராவது ஒரு மூலமா செயலாகிவிடும் சொல்றாரு. அப்ப அப்ப என்ன ஆகுது? இதே மாதிரி எண்ணத்தை ஒருத்தன் 30% எண்ணியிருக்கான்னா இது 31% போய் அங்க போய் உட்காந்துக்கிறோம். இது போல இன்னொரு 70 பேர்கிட்ட இருந்து வந்து சேர்ந்துட்டு எப்ப 100% ஆகுதோ அவன் அந்த செயலை செய்து விடுவான். அப்ப இப்ப தெரியுதா இன்னைக்கு சமுதாயம் ஏன் இப்படி கெட்டு கிடக்கிறது என்று? நிறைய பேர் கெட்ட எண்ணத்தை எண்ணி 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 வெளியில விட்டுட்டான். இது முழுதும் எங்கேயாவது ஒருத்தனை போய் தூண்டி செயலாக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு கொடுமைக்காரர்கள் அதிகமாகி விட்டார்கள். நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழிப்பு நிறைய நடக்குது, அதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க ஒன்னே ஒன்றை மட்டும் செஞ்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் இந்த சினிமா இந்த லேட்டஸ்ட்ல வரக்கூடிய பாடல்களையும் இந்த சீரியல்களையும் நீங்கள் ஒரு 2 வருடத்திற்கு பேன் பண்ணி டக்குன்னு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டீங்கன்னா இந்த எண்ணம் என்பதே வராது, இந்த எண்ணம் என்பதே வெளியேறாது. இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாம தவிக்கிறவங்கள அது இன்னொருத்தனை செயல்பட வைக்குது. இப்ப இந்த கெடுக்கிற வேலையை செய்யறவன் எல்லாம் அவன் செய்பவன்.
ஆனால் அவன் செய்பவன் ஒரு 20% தான் அவன் எண்ணி இருப்பான். 80% கிட்டத்தட்ட ஒரு 8000 பேரு அந்த என்னை நினைச்சிட்டு செய்ய முடியாம இருக்கிறவனுடைய எண்ணங்கள் போய் தான் அவனை செய்ய வச்சது. அப்ப இந்த எண்ணங்களை தூண்டுவது எது? இந்த சீரியலும் இந்த சினிமாக்களும். அப்ப இதை வியாபாரமாக வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய வேலையை இவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நிறுத்தி பாருங்க, அது நின்று போயிடும். நீங்க என்னடா அவனை பிடிச்சி தண்டையில வச்சீங்கன்னா அவனை உள்ள வச்சிடுறீங்க. இந்த எண்ணங்கள் வேறொருவனிடம் போய் மோதும். அவனுக்கிட்ட போய் மோதாத அடுத்து ஏன் போய் பார்க்கும், அந்த எண்ணம் போய் பார்க்கும். இவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறானே, இவன் எப்படி இதை செயல்படுத்துவான்? அப்ப அவனோட மோதாது. வெளியில எவன் இருக்கிறானோ அவனுக்கிட்ட மோதும். அப்ப அடுத்து வேற ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இத்தனை பேரை செயலுக்குள்ள வச்சாலும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஏன் அப்படி சொன்னோம்னா, இத்தனை கோடி பேரை நினைச்சுக்கிட்டே இருக்கானே, இவன் விட்டுக்கிட்டே இருக்கானே, அம்ப எடுத்து 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 விட்டுக்கிட்டே இருக்கானே, அது போய் மோதிக்கிட்டே இருக்கே, அதுதான் அப்படி ஆகிறது. இப்ப அந்த வகையில நாம் அந்த கெட்ட எண்ணம் ஏற்கனவே இருக்கக்கூடியதை வெளியே விட்டுறோம். ஆனா திரும்ப இப்ப நம்மளுடைய துரிய தவம் என்ன ஆகுது? முதல்ல கெட்ட எண்ணத்தை, செயலை எண்ணுவதை முதல்ல நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் தான் இது நடக்கும். நீங்க நல்லா வச்சுங்க. நம்ம தமிழானந்த யோகத்துல அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம், அல்லதை தவிர்த்தல் செய்யாமல் நல்லது செய்கிறேன் என்று சொன்னால் அது நல்லதே இல்லை, அது புண்ணியமே இல்லை என்று சொல்லிவிட்டோம். அது பெருமைக்காக புகழுக்காக என்று சொல்லிவிட்டோம். அப்ப அப்ப நம்ம என்ன பண்றோம்? கெட்டதை நிறுத்திடுறோம், அதுக்கப்புறம் தான் நல்லது செய்யறோம். அப்ப புதிதாக எதுவும் உற்பத்தி ஆவது இல்லை. அப்ப இருக்கிறது தான் வெளியில போகுது. அப்ப இதுதான் மகர்ஷி அமைத்து கொடுத்த வாழ்க்கை தத்துவம். இந்த வாழ்க்கை அதாவது இந்த வாழ்க்கை பயணம் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை பயணம். இது ஒரு பெரிய புரிதல், பெரிய தொடராக நம்ம புரிந்து நடக்க வேண்டிய ஒரு ஞானம். இந்த ஞானம் என்பது படிப்படியாக தெரிந்து கொண்டு நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஞானம். சும்மா போனா ஒரே 2 நாள்ல போய் இதுதான் ஞானம் அப்படியெல்லாம் ஞானமே கிடையாது. அது ஞானமே கிடையாது. அது இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது ஞானம் என்று சொன்னால், இந்த புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, இந்த புரிந்து கொண்டால் செயல்மாற்றம் வரணும். அந்த செயல்மாற்றத்துக்குரிய தவம் வேணும். அந்த தவமே தேவையில்லை என்று சொல்கிறார்கள் அந்த ஞானத்துக்கு. தவம் இல்லை என்று சொன்னால் செயல் மாற்றமே வராது. தவமே செய்யாமல் புறத்தில் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று சொன்னால், புறத்தில் என்ன செய்வாரு? அவர் தேவையை நிறைவேற்றுவதற்கு யாருக்காவது துன்பம் கொடுத்துதான் இவர் என்ன பண்ணுவார்? பெருக்குவார். நமக்கு தேவைக்கு மேல் ஒன்று பெருகுகிறது என்று சொன்னால் அது யாருக்கோ ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்தது, அவ்வளவுதான். யாருக்குமே துன்பம் கொடுக்காம எல்லாம் இவ்வளவு பெருகாது. அப்ப நான் உழைச்சுதான் துன்பம் கொடுத்து பெருகலைனாலும் நீ தேவைக்கு அதிகமா வச்சிருந்தீனாலே அது சமுதாயத்துக்கு போகலைங்கிற துன்பம் இருக்கிறது. இயற்கையின் சட்டத்தின்படி தேவைக்கு மேல வச்சிருந்தாலே அது தப்பு. மகாத்மா காந்தி சொல்றாரு, தேவைக்கு மேல் உன் வீட்டில் எது இருக்கிறதோ அது சமுதாயத்திலிருந்து திருடப்பட்டதுன்றாரு. அப்ப அது கர்மவினை ஆகுமா ஆகாதா? அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பேசணும்னு பயமா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த ஒரு முடிச்சு, அந்த முடிச்சு அவிழ்க்க முடியாது. அந்த முடிச்சு அப்படியே இருக்கும். ஆனால் நாம இன்னொரு கயிற்றால் அதை விட இறுக்கி அதை வெளியிலே செயலிழக்க செய்கிறோம் அல்லவா? அதுதான் புண்ணியம். அதனால ஒரு செயலால் செய்தது இன்னொரு செயலால் தான் மாறுமே தவிர அப்படி இல்லாமல் அதை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது இன்றைய ஞானம் என்ற அடிப்படையிலே இன்றைய எது ஞானம் என்ற சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.